ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த புக்குக்கு பின்னாடி இருக்க பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவ்வளோக்கா வந்து நோட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதுலேயும் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலருந்தும் நம்மளுக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அவங்க வந்து எப்படி வேணால் கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும். அதனால் நம்ம ஒரு லைன் கூட விடாமல் அதே மாதிரி பாக்ஸில் இருக்கிறத வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப நம்ம 2-3 தடவை ரிப்பீட் பண்ண தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரியணும். அதனால் புக்குக்கு பின்னாடி இருக்க அந்த சொல்லடைவு, அதாவது இப்போ 9th சயின்ஸ் புக்கில் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெசனுக்கு பின்னாடி சொல்லடைவு, அதே எல்லா லெசனுக்கு பின்னாடியுமே வந்து இந்த பாக்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணி போயிடாதீங்க, கண்டிப்பாக படிங்க. இதில் நம்மளுக்கு வந்து நிறையாவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து 9th ஃபஸ்ட்டு லெசன் பின்னாடி இருக்க பாக்ஸை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டர்னால் என்ன அப்படின்னா வந்து அதோட டெஃபனேஷன், சரிங்களா? டெஃபனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டர்னால் என்ன அப்படின்னா வந்து ஒளியானது 1/29 97 92 458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் தான் வந்து மீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வினாடி வந்து கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது இந்த டெஃபனேஷனை கொடுத்து இது எதுக்கான இது மீட்டரா கிலோகிராமா அல்லது என்ன அப்படின்னு வந்து நம்மளை கேட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதனால் வந்து நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஒளியானது வந்து 1/29 97 92 458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் தான். அதே ஒரு செகண்ட் வினாடி அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் தானே சொல்லுவாங்க. அதில் வந்து கடக்கும் தூரம் தான் வந்து மீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிலோகிராம் அப்படின்னா வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாருங்கள் ஒரு புதுசாக இருக்குது. கிலோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து செவ்ரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு உருளையோட ஏதோ ஒரு முன்மாதிரி, அதாவது இந்த மியூசியத்துலலாம் வச்சு வைப்பாங்க இல்லையா, மாதிரி பொருளாக தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு உருளையோட நிறைய வந்து வச்சுருக்காங்க. அதை தான் வந்து நம்ம கணக்கிட்டு கிலோகிராம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பன்னாட்டு அமைப்பில் வந்து எதனால் செய்யப்பட்டிருக்கு அந்த உருளை அப்படின்னா வந்து பிளாட்டினம், இரிடியம் ஆகிய உலோக கலவையால் செய்யப்பட்டதான் வந்து அந்த உருளை, சரிங்களா? இது வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா வந்து பிளாட்டினம், இரிடியம், சரிங்களா? அந்த ரெண்டையும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு முன்மாதிரி உருளையோட நிறைய தான் வந்து கிலோகிராம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வினாடி அப்படின்னா வந்து செகண்டு. இது என்ன அப்படின்னா வந்து ஒளியானது மீட்டருக்கும் வினாடிக்கும் வந்து ஒரு கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். ஒளியானது 29 97 92 458 மீட்டர் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம். மீட்டர் வந்து கடக்கும் தூரத்தை தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்னது, வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் ஒரு செகண்டு தான் வந்து வினாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்புறம் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெற்றிடத்தில் கடக்கும் தூரம்னாலே மீட்டர்னு தான் வந்து சொல்லுவோம். அப்போ தூரம்னா மீட்டர்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் அப்படின்னா வந்து வினாடி. அது வந்து ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. மீட்டரில் வந்து 1/29 வருது. இதில் வந்து 1/29க்கு பதிலாக 29 97 இந்த மாதிரி தான் வருது. இதுதான் வந்து வினாடி. நெக்ஸ்ட்டு என்னென்னா கெல்வின் வந்து என்ன அப்படின்னா வந்து வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலை தான் வந்து கெல்வின் வந்து சொல்லுவோம். இதோட பின்ன மதிப்பு தான் வந்து கெல்வின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1/273.16 பின்ன மதிப்பு தான் வந்து ஒரு கெல்வின், சரிங்களா? அடுத்து வந்து ஆம்பியர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து வெற்றிடத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட 2 கம்பி வந்து எடுத்துக்கோங்க. 2 கம்பிக்கும் இடையில இருக்க மின்னோட்டம் தான் வந்து ஆம்பையர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ரெண்டு பொருளுக்கு, அதாவது 2 கம்பிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விசையை தோற்றுவிக்கும் மின்னோட்டம் தான் வந்து ஆம்பையர், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து மோல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கார்பன் 12 அணுவின் 0.012 கிலோகிராம், சரிங்களா? கார்பன் வந்து 12, அதோட மதிப்பு வந்து 12 இல்லையா? அந்த நிறையில் வந்து ஒரு அடிப்படை துகளோட மதிப்பிற்கு எந்த பொருள் வந்து சமமாக இருக்கும் அதோட அளவு தான் வந்து மோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அந்த துகளோட மதிப்பிற்கு
ஒரு பொருளோட சமமான அளவு தான் வந்து மோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கேண்டிலா. கேண்டிலா அப்படின்னா வந்து கேண்டில்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டில் அப்படின்னா வந்து ஒளி மூலத்தின் செறிவு. கேண்டில் மெழுகுவர்த்தி சொல்கிறோம் இல்லையா, அந்த இதோட ஒளி மூலத்தின் அந்த ஒளியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளி மூலத்தோட செறிவு தான் வந்து கேண்டிலா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு. சரிங்களா? இதை தான் வந்து கேண்டிலா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே வந்து சொல்லறிவு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்க்கலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.